आगरा तांडी போகிற மாதிரி பிளானு. कितना किलोमीटर? 1 किलोमीटर. வரைக்கும் நம்ம 2000 கிலோமீட்டர் இந்த நைட்டு 2000 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். போயிட்டு வரதுக்கும் என்னென்ன கண்ணுள்ள போதோ தெரில. மண் கப்பில் டீ. வாழ்க்கை என்னதான் அடைச்சு வச்சாலும் அதிலிருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில தான் இருக்கு. நீண்ட நாள் வாழறது பெருசுல, வாழறது கொஞ்ச நாளா இருந்தாலும் அந்த ஒரு வாழ்க்கையை மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும். குட் மார்னிங் மக்களே, டே 5. ஸோ இன்னைக்கு ஆக்ராக்கு அவுட்டரில் ஸ்டே பண்ணியிருந்தோம் நேற்று நைட்டு. ஸோ இப்போ கிளம்பியாச்சு. டைம் இப்போ 5 ஆச்சு. 4 மணிக்கு கிளம்பிட்டோம். பேக் பண்ணியாச்சு. எழுப்பி பேக் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. 5 மணிக்கு சரி கிளம்ப முடியலாம். டெல்லி டிராஃபிக்காக இருக்கவங்கள டெல்லி அந்த அவுட்டரிங் வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். 2 ரூட் காமிக்குது, எப்படி போகிறோன்னு பார்ப்போம். அந்த வழியாக தான் போகணும். சீக்கிரம் டிராஃபிக்கை விட்டு வெளியே போகணும். ஸோ இன்னைக்கு வந்து டோட்டலாக 670 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கோம், ஓட்டியிருக்கோம். இது வரைக்கும் 2696 கிலோமீட்டர். இதே ஒரு 550 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். 550 இன்றைக்கி ஒரு 600 கிட்ட ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மேக்ஸிமம் சண்டிகர் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு என்ன பிளான் பார்ப்போம். வண்டி சர்வீஸ் வேறு விட வேண்டிய இருக்குது. பார்க்கலாம். ஓகே, அந்த ரைட்டில் போய் மக்களே, அகெயின் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மறுபடியும் ஆடியோ லாஸ். எனக்கு வந்த விதியா இல்லை கோப்ரோவோட சதியான்னு தெரில. பட் ஸ்டில் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அகைன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஆக்ராவை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டு இருந்தோம். பியூட்டிஃபுல் சன்ரைஸ் இருந்துச்சு. செம்ம அழகாக இருந்துச்சு. அதை தாண்டி போகும்போது சுற்றி ஃபாகாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ ஃபாகாக இருக்கேன்னு பார்த்தா அது ஃபாகும் இருக்குது, ப்ளஸ் நம்ம ஆளுங்க தீயும் மூட்டுறாங்க. தீ மூட்டி அதுலேருந்து புகையும் வந்து தான் இவ்வளோ புகை. எப்படி இருக்குது பாருங்க. நானும் ஒரு நிமிஷம் தான் இவ்வளோ பனியாக இருக்குது, வண்டி ஓட்ட முடியுமான்னு நினச்சிட்டேன். ஸோ நாங்கள் குயிக்காக டெல்லி ரீச் பண்ணிட்டோம். டெல்லியை விட்டு சீக்கிரம் எஸ்கேப் ஆகிட்டோம். அவ்வளோலாம் டிராஃபிக் இல்லை. அன்னைக்கு பார்த்து இங்கே நல்ல நேரம்னு நினைக்கிறேன். அவ்வளோ டிராஃபிக் இல்லை. ஸோ டெல்லியை விட்டு வெளியே போனோன்னே பெட்ரோல் ஃபில் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1000 ரூபாய்க்கு ஃபில் பண்ணியிருந்தேன். டோட்டலாக 9.81 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் ஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ பெட்ரோலும் ஃபில் பண்ணிட்டு அடுத்தது சாப்பாடு. சொல்ல மாட்டேன், ஆக்ராவில் தான் குளிர், இங்கே சூடு, சரியான சூடுனா சரியான சூடு. லிட்டரலாக வந்து எங்களுக்கு அந்த தாவாவில் இருந்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த சீசனில் எங்கேப்பா போகிறீங்க, ஒன்று விடிய காலமாக போனோம் இல்லைனா நைட்டு போனோம், இந்த டைமில் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குமா, யாருமே ட்ராவல் பண்ண மாட்டாங்களா, ரோடெலாம் மெல்ட்டாக இருக்குமா. ஸோ நாங்கள் தாபா போனோம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு. தாபாவில் என்ன சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறீங்க? ரொட்டியும் தயிரும் தான். இன்ஃபேக்ட் நாங்கள் பைக்கில் போயிட்டுருக்கும்போது எங்கள் ஃபோன் எல்லாம் ஓவர் ஹீட் ஆகி நாங்கள் வந்து லொக்கேஷன் கூட பார்க்க முடியாமல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஓவர் ஹீட் வார்னிங் சிக்னல் கொடுத்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நாங்கள் பேக்குள்ளே வச்சு அதை கூல் பண்ணி பாருங்கள், ஃபோனே இல்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். இந்த ரோட் சைடில் உட்காந்துருப்பாங்க. இப்போதான் தெரியல நமக்கு எதுக்கு உட்காந்துருக்காங்க. வெயில் தாங்க முடியல. 43 டிகிரி இருக்கு. கொஞ்சம் முன்னாடி கொடுத்த கூல் வாட்டரை ஹாட் வாட்டராக மாறிடுச்சு. தண்ணி கூட குடிக்க முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. சண்டிகருக்கு இன்னும் ஒரு 56 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் எங்களுக்கு ஹீட் தாங்க முடியல. எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால எங்களால் பைக் கூட ஓட்ட முடியல. ஸோ ஒரு இணல் கூட இல்லை. இன்ஃபேக்ட் ஏதாச்சும் டீ கடையில் நிப்பாடலான்னு சொல்லலாம். டீ கடை கூட இல்லை. டீ கடை இருக்குது, பட் இணல் வச்சு இல்லை. இந்த ஃப்ரெண்டில் அந்த ஷீட் எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் ஒரு மரத்தடியை பார்த்து உட்காந்துட்டோம். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் கிளம்புறோம். இன்னும் 58 கிலோமீட்டர் தான். ஆனால் எங்களுக்கு ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு இது ரொம்ப தூரம் மாதிரி இருக்குது. ஸோ சீக்கிரம் சண்டிகர் ரீச் ஆகணும். ஸோ அங்கே இன்னும் ரூம்ஸ் இன்னும் எதுவும் செட் ஆகலை.
நல்ல ரூம்ஸ் பார்க்கணும். ஏன்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸ், நல்ல ரூம் பார்க்கணும். ஸோ மக்களே, நம்ம சண்டிகர் ரீச் ஆகிட்டோம். செம்மையாக இருக்குது சிட்டி. ஸோ ரூம் பார்த்துருக்கோம், அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. மக்களே, ரூம் கிடைக்கல, நடு ரோட்டில் உட்காந்துருக்கோம், நின்றுட்டுருக்கோம். ஒரு ரூம் இருந்துச்சு, பார்த்துட்டு வந்தோம். அங்கே வந்து பார்க்கிங் இல்லை, ரோட் சைட் பார்க்கிங். ஸோ ரூம் அது வேண்டாண்டு வேறு ரூம் பார்த்துட்ருக்கோம். நடுசில் நாக்கெல்லாம் வறண்டு சுண்டெல்லாம் காஞ்சி 2 லிட்டர் தண்ணி குடிச்சாச்சு இங்கே நிற்கிற இடத்துல இருந்து. இல்லை 43 டிகிரி வெதரை பார்த்தா ஹீட் வேவ் அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஒரு 5-6 ஸ்டேட்டில் நல்ல 5-6 இடத்துல இதில் சண்டிகரும் ஒன்று. இல்லை இன்னொரு அரை மணி நேரம்னா இங்கேயே மங்கி வந்துடும். தண்ணி போயிட்டே இருக்கானா எங்கே போகுதுன்னு தெரில. இது ஒரு நல்ல ரூமாக பார்த்துட்டு போய் ரெஸ்ட் எடுக்கணும். முடியலை சாமி, கொஞ்சம் நம்பவே மாட்டீங்க நீங்கள், பற்றியவே முடியலை. ஹலோ மக்களே, ரூம் வந்தாச்சு. பேர்ல் ஹோட்டலில் ஏதோ ஒன்று. ஸோ அங்கே ரூம் புக் பண்ணியாச்சு. 2400 ரூபாய் வித் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே, சூடு தாங்க முடியல. ஸோ இன்னையோட ரைடு அப்டேட் எப்படி இருந்துச்சுன்னாக்கி, எப்படி நாங்கள் ரைட் பண்ணோம் அப்படின்னா, 4 மணி எழுந்திரிச்சு கிளம்புறது பிளானு. ஏன்னா டெல்லி டிராஃபிக்கை விட்டு வெளியே வரணும், சீக்கிரம் வரணும்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சின்ன இஷ்யூனால 5 மணிக்கு கிளம்பணும். பட் மோரோவர் நாங்கள் வெளியே ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம், டெல்லியை தாண்டிட்டோம். டெல்லியை தாண்டின அப்புறம் தான் செம சூடு தாங்க முடியல. ரோட்டில் ரெஸ்ட் எடுத்து திரும்ப டிராஃபிக் வர முடியாமல் அப்புறமா ஒரு இடத்துல இந்த ரூம் தெரியணும், ஒரு ரூம் பார்த்து வச்சுருந்தோம். அந்த ரூம் வந்து சரியில்லை, பார்க்கிங் சரியில்லை. இப்போ இது வந்து ஒரு க்ளோஸ்ட் ஏரியாக்குள்ள இருக்குது, அது ஓப்பன் ஏரியாவில் இருந்துச்சு. ஸோ அந்த ரூமை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ரூம் தேடிட்டு இருந்தோம். அந்த டைமில் நம்பவே மாட்டீங்க, 3 லிட்டர் தண்ணி பாட்டில் அந்த இடத்துல அப்படியே பாட்டில்லாம் அப்படியே கிடக்கு. அந்த மாதிரி அவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கு. இங்கே வேறு வெதரை பார்த்தா ஹீட் வேவ் இருக்காமே 3 மணி வரைக்கும். ஸோ சாவடிச்சிச்சு. ஸோ நல்லா இப்போ ரூம் வந்தாச்சு. இனி போயிட்டு பைக் சர்வீஸை பற்றி பார்க்கணும். ஓகே, டைம் இன்றைக்கி இப்போ ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்குள்ளே வந்துட்டோம், பக்கம்தான். சரி ஓகே, ரூம் போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நான் வந்து அப்படி பாய்.